என்று கிளியர் கட்டா அனலைஸ் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. ஆக கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறார் மோடி. ரஃபேல்ல அவர் பதில் சொல்லிதான் ஆகணும். இலங்கை அரசோடு கொஞ்சி குலவி நமது மீனவர்களுக்கு துரோகம், மீனவர்களை சிறையில் அடைத்து அபராதம் வசூலிக்கிற சட்டம் வரப்போகுதுன்னு எச்சரித்தோம். அந்த சட்டத்தை தடுக்கிற முயற்சி எடுக்கல. இன்றைக்கு இந்து ஏட்டிலே வந்திருக்கிறது ஒரு முழுப்பக்க கட்டுரை. மன்னாரிலே 283 எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஈழத்தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் என்று நாங்கள் தொடர்ந்து குற்றஞ்சாட்டி வருகிறோம். இப்படி ஆயிரக்கணக்கான எலும்புக்கூடுகள் அந்த மண்ணிலே கிடக்கின்றன. ஒரு இன படுகொலை செய்த அரசு அதற்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆயுதம் கொடுத்தது. அந்த குற்றச்சாட்டை நான் மாற்றிக்கொள்ளவே மாட்டேன். இந்த அரசு அதைவிட அதிகமாக கொஞ்சி குலவி அவன் சீனாவின் பக்கம் முழுக்க இருக்கிறார். இவர்கள் ஈழத்தமிழர்களுக்கு வஞ்சகம் செய்தார்கள். இந்த 7 பேர் விடுதலையை தடுத்து நிறுத்தி வைப்பதே மத்திய அரசு தான். மத்திய அரசுடைய ஏஜென்ட் தான் இங்க இருக்கிற புரோஹித். ஆளுநர் மாளிகை முற்றுகை போட்டிருக்க கைதானம் 7 பேர் விடுதலை விஷயத்தில். இப்பொழுது சொல்லுகிறேன், தமிழகத்துக்கு நீட் தேர்வில் துரோகம், ஸ்டெர்லைட்டில் பச்சை துரோகம். அதனாலதான் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை ஸ்டெர்லைட் நிர்வாக வேதாந்தா குழுமத்துக்கு 2 கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காங்க. நியூட்ரினோ திட்டம் கொண்டு வந்து தேனி மாவட்டத்தை அழிக்க, அது வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட். நான் தடை வாங்கி தான் 3 வருஷமா நிறுத்தி வச்சிருக்கிறேன். அதை போல அதனாலதான் ஆயிரக்கணக்கான ஏக்கர் அதுக்கு கையெழுத்து போட்டு ஜீவோ கொடுத்துட்டாங்க ரசாயன மண்டலம் ஆக்குறதுக்கு. இந்த ஸ்டெர்லைட்ல ஏன் இன்னைக்கு வரைக்கும் கேபினெட்டை கூட்டி முடிவெடுக்கல? பெண்டிங்ல இருக்கிற சுப்ரீம் கோர்ட்ல, நான் சுப்ரீம் கோர்ட்ல நானே ஆர்கியூ பண்ணியிருக்கேன். ஸ்டெர்லைட்ல அரசு கேபினெட் முடிவெடுத்தால் நாங்கள் ட்ரிபியூனலுக்கு போயிருக்க முடியாதுன்னு ஸ்டெர்லைட் வக்கீல் அரிமா சுந்தரம் சொன்னார். ட்ரிபியூனல்லே சொன்னார். Had they taken a cabinet decision on policy matter, we could not have come here. We have to go to the Supreme Court. நான் இப்ப கேட்கிறேன் முதலமைச்சரை, இன்றைக்கு நீங்க வந்திருக்கதா கேள்விப்படுறேன். பக்கத்துல இருக்கு தூத்துக்குடி, 13 பேரை சுட்டு கொண்டது கூலிப்படை வேலையை உங்கள் போலீஸை ஏவி நீங்கள் செய்தீர்கள். ஸ்டெர்லைட்டுக்காக ஹயர்ட் அசாசின்ஸ் மாதிரி நீங்க நம்ம போலீஸ பயன்படுத்தினீங்க. மக்கள் கோபம் கொதிச்சதுனால மூடுறதா ஒரு நாடகம் போட்டீங்க. நீங்க ஏன் பாலிசி டெசிஷன் கேபினெட் கூட்டி எடுக்க முடியாது? வித்தின் a minute எடுக்கலாம். அது பலமளிக்கும் மூடுறதுக்கு. ஸ்டெர்லைட்டோடு ரகசிய ஒப்பந்தம் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த குற்றச்சாட்டுக்கு அவங்க பதில் சொல்லவே முடியாது. சும்மா பத்திரிகைகளை ஸ்டெர்லைட்டை திறக்க விட மாட்டோம்னு சொன்ன மக்கள் ஒன்றும் தெரியாதவங்களா? எனவேதான் அனைத்து பிரச்சனைகளிலும் தமிழகத்தினுடைய மிக இப்ப இடஒதுக்கீட்டு பிரச்சனை, இது மிகப்பெரிய சமூக நீதியை குழி தோண்டி புதைப்பதற்கு இந்த அரசு முற்பட்டு விட்டது. எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை உணரவில்லை யாரும். பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லோருக்கும் நம்ம தான் சமூக நீதியினுடைய காவலனாக இருந்து வந்தோம். அதுக்கு கேடு செய்தாங்க. கார்பரேட் அரசாக செயல்பட்டது. இவர் உலகத்து நாடுகளை எல்லாம் சுற்றி பார்த்துட்டாரு. இவ்வளவு துன்பம் கஜா புயல்ல அழிஞ்சு போன தமிழகத்துக்கு ஒரு அனுதாபம் கூட தெரிவிக்காத, தமிழகத்துக்கு இவ்வளவு கேடுகளை செய்துட்டு எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியை தொடங்கி வைக்க வர்றேன்னு சொன்னா நாங்க ஒன்றும் விவரம் தெரியாதவங்க இல்ல. எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் a long pending demand. உங்களை வருகை எதிர்த்து நீங்கள் தமிழகத்துக்கு துரோகம் செய்தீர்கள் 4.5 ஆண்டுகள். முல்லை பெரியாருக்கு இன்னொரு அணை கட்டுவதற்கு சாத்தியக்கூறு ஆய்வுக்கு அனுமதி கொடுத்தது மன்னிக்கவே முடியாதது. மேகதாட்டு அணைக்கு அவர்கள் சாத்தியக்கூறுக்கு அனுமதி கொடுத்தது சகிக்க முடியாதது. இவ்வளவு கேடுகளையும் செய்த பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகிற போது கருப்பு கொடி காட்டுவேன் எங்கிருந்து சொல்ல தெரியுமா? நொறுங்கி கீழே கிடந்த தென்னை மரங்கள் மேல் உட்கார்ந்து கொண்டு நான் டிக்ளேர் பண்ணேன். அந்த வேதனை, அதுல ஐ ஸ்டிக் டு மை ஸ்டாண்ட். அவரு மதுரைக்கு வருகிறாரா, நாங்க கருப்பு கொடி காட்டுவோம், கலவரம் செய்ய மாட்டோம், கல்லெறிய மாட்டோம். ஆனால் ஜனநாயக முறைப்படி
உள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே வராதீர்கள், வராமலே போங்கள். உங்களுக்கு என்ன வேலை தமிழ்நாட்டில்? வாட் மாரல் ரைட் யூ ஹவ் காட் டு என்டர் தமிழ்நாடு? என்ன தார்மீக உரிமை உங்களுக்கு உண்டு தமிழ்நாட்டில்? இல்ல, ஐ ஆம் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஐ டோன்ட் திங்க் சோ. யூ ஆர் நாட் தி பிரைம் மினிஸ்டர் ஃபார் தமிழ்நாடு. இதில் நாங்கள் உறுதியா இருக்கிறோம். கருப்பு கொடி காட்டுவோம். தேர்தல் வருது. இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தமிழகத்திலும் புதுவையிலுமான 40 இடங்களிலும் வெற்றி பெறும் என்பது நான் நம்புகிறேன். அது நடக்கும் என்று நினைக்கிறேன். இந்த 20 சட்டமன்ற தொகுதிகளிலும் பெரும்பாலான தொகுதிகள் திமுக தலைமையிலான அணி வெற்றி பெற்றவுடன் அதிமுக ஆட்சிக்கு ஒரு முடிவு வரும். இந்த வருடம் திருப்பங்களை சந்திக்க போகின்ற, அரசியல் திருப்பங்களை காணப்போகிற வருடமாகத்தான் மலர்ந்திருக்கிறது என்பது என்னுடைய திட்டவட்டமான கருத்து. விருப்பம் கூட, கருத்து கூட. 15 லட்சம் ரூபாய் தருதா மோடி ஒவ்வொரு வங்கிக்கு சொல்லிட்டாரு. இப்ப இது குறித்து உங்க தேர்தலில் பிரச்சாரமா எழுமா? ஏங்க, 15 லட்சம் ரூபாய தமிழ்நாட்டில் இந்தியா பூரான்னு சொல்றாங்க. இப்படி ஒரு மோசடி பேர் வழி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு. 15 லட்சம் உங்க 10 காசு கூட வரல.